இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது அல்லது முன்னிட்டு செய்யும் செயற்திட்டங்களில் எப்படி வெற்றி கொள்வது என சமயம் சார்ந்த சமயம் சாராத புத்தகங்கள் பல வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இவைகளால் அநேகர் பல ஆயிரக்கணக்கான டாலர்களையும் சம்பாதித்துக் கொள்கின்றார்கள். புத்தகங்களை மனிதர்கள் பணம் கொடுத்து கொள்வனவு செய்து அதை படிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதும் ஆசிரியர்களின் நோக்கம் பலதரப்பட்டவைகளாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்த போதிலும் அந்த புத்தகத்தை விற்பனை செய்த பின்பு எந்த ஒரு புத்தக ஆசிரியரும் அந்த புத்தகத்தை படிப்பவர்களுக்கு அப்புத்தகத்தில் எழுதப்பட்ட அம்சங்களை விரிவாக விளக்கி கொடுத்து அவைகளை அவர்களின் வாழ்வில் எப்படி செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை அல்லது எப்படிப்பட்ட உதவியையும் செய்வதும் இல்லை. ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் ஊடாக ஜீவ வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை எங்களுக்கு கொடுத்து அதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலை தந்து அவைகளை தம் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த நாள்தோறும் எங்களோடு கூட வருகின்றார். அவருடன் பேசுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் தான் நேரமற்றதாயிருக்கின்றது. ஆனால் அவரோ எப்போதும் எங்களுடன் பேச ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். தம்மிடத்தில் வருபவர்களை புறம்பே தள்ளாத தேவன் தம்மை உண்மையாக தேடுகிற யாவருக்கும் அருகிலிருந்து மறுமொழி கொடுக்கின்றவராயிருக்கின்றார். அன்புள்ள எங்கள் தேவனே, நான் முடிவில்லா வாழ்வை பெறும்படியாய் நீர் ஏற்படுத்தி இருக்கும் எல்லா வழிமுறைகளுக்காகவும் நன்றி. முடிவு பரியந்தம் நான் உம் வழியில் நிலைநிற்க உதவி செய்வீராக. ஆமேன்.